ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு கோவில் போகிறதுக்கு மேடம் இன்னமும் ரெடி ஆகல. ಈ ಮಾದರಿ இருக்கு. ஆனால் டைம் 11 o'clock ஆயிடுச்சு. ஆனால் இல்ல இன்னைக்கு குளிக்க போகும்போது நான் நினைச்சேன் பாப்பாவை கூட்டிட்டு போக வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரமா குளிச்சுட்டு வரலான்னு பார்த்தா, நான் அங்க போய் குளிச்சுட்டு இருக்க டைம்ல தான் பாப்பா பாத்ரூம் போறேன்னு பாத்ரூம் போகி எவ்வளோ லேட் பண்ணிட்டா தெரியுமா குளிக்கிறதுக்கு. ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா இப்போ கோவிலுக்கு பாப்பாவை கூட்டிட்டு போல, அவ்வளோதான் ரெடி ஆயிட்டேன். பால் பூ எல்லாமே ரெடி, பச்சரிசி மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஓகே ரெடி, போகலாமா? போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி செலிப்ரேஷன் வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல கோவிலுக்கு தான் போக போகிறோம். குளிச்சு எல்லாமே ரெடி ஆயாச்சு. இருங்க காமிங்க. எப்போதும் போல் கோவிலுக்கு பூ பச்சரிசி அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் பால் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சிவன் கோவிலுக்கு கொடுக்கணும். இருங்க காமிக்கிறேன். இது சிவன் கோவிலுக்கு கொடுக்கறதுக்காண்டி காவி வேஷ்டின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுதான் எடுத்திருக்கேன். நம்ம ஊரில் பெரிய கோவில் அப்படின்னா மாலை துண்டு பழம் மாத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இங்கே கொஞ்சம் சின்ன கோவில், அதை விட இந்த மாதிரி வேஷ்டி தான் கொடுப்பாங்களாம். வேறு எதுவும் பிரார்த்தனை பண்ணால் கொடுக்கறது இருக்கான்னு கேட்டதுக்கு அம்மா இல்லை வேஷ்டி மட்டும் போதுன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் அர்ச்சனை தட்டு, அந்த பழம் தேங்காய் எல்லாமே வாங்கணும். சரி நம்ம சீக்கிரம் போகலாம், அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னதான் செலிப்ரேஷன் வீடியோவாக இருந்தாலும் எப்போதுமே ப்ராப்பராக பேசுகிறத மறக்கக்கூடாது. இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி கோவிலுக்கு போகிறதுக்காண்டி இங்கே பாருங்கள் மேலே ஒரே ஒரு கிளிப்பு போட்டிருக்கேன். அதனால் ஃப்ரீ கேரில் இப்படி தெரியுது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி நாங்கள் கிளம்புறோம். பரவாயில்ல, நான் பேயாக இருந்தாலும் அழகான பேய். இப்போ கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. பழைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ், எந்த கடையில் வாங்குவேன். நம்ம ஊரை விட இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, பாக்கு கொட்டை ஒன்று கையில் நம்ம கொடுக்கணும். அது கூட சேர்த்து பச்சரிசி 5 ரூபா காசு அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் ஆப்பிள் 1 2 திராட்சை இந்த மாதிரி இருக்கும். வீடியோவில் என்னை பார்த்தா சிரிப்பாக வருது. திருன்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். ஆரஞ்சு கலரில் ஒரு பாக்கெட் வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஒரு பொரி மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஒரு தாத்தா கூட எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறது தான். எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு. நான் இப்போ சீக்கிரமாக கோவிலுக்குள்ளே போகிறேன். இப்போ கோவிலுக்குள்ளே வந்துட்டேன். எல்லாருமே பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டு நினைக்கிறேன். ஆனால் ஐயர் இருந்தாங்க. ஐயர் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. நான் இங்கேருந்து கொண்டுட்டு போனேன் தெரியுமா, அந்த பூவை அந்த பூ வைக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன கூடை மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் கொட்டி வச்சுட்டேன். இங்கே இருக்கிற சாமியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல கூடை. அந்த எல்லோ கலர் பிங்க் கலர் ரெட் கலர்னு கலந்து பூவெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நான் எப்போதுமே இந்த கோவிலுக்கு தான் வருவேன். இங்கே இந்த மாதிரி கலசம் இருக்கும். இந்த இடத்துல சிவன் இருப்பாங்க. பூஜை முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோ எடுத்தேனா, அதனால் திட்டிட்டாங்க ஐயர் இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு. கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துருந்துட்டு தானே போகணும், அதான் உட்காந்துருக்கேன். ரொம்ப லேட்டானனால நான் மட்டும் தனியாக தான் இருந்தேன். கோவிலில் யாருமே இல்லை, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், எப்போதும் போல் இந்த டைமுமே தேங்காவில் பூ இருந்தது. ஆனால் ஐயர் அந்த பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்து அவர் பக்கத்தில் வச்சுட்டாங்க. அது கடவுளுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை அவங்க சாப்பிட்டாலும் சரி, எனக்கு பிளெஸ்ஸிங் கிடைச்சது தானே. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காமிக்கிற தேங்காவை. சரி இப்போ கிளம்பலாம். கேட்டுக்கிட்ட வந்துட்டேன், கிளம்புறேன். பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போதுமே பூஜை பண்ணி முடிச்சிட்டேன்னா அந்த பூஜை பண்ணுற வாழைப்பழம் அது எல்லாமே இங்கே தான் ஆணியில் தான் கொறுத்து போடுவேன். நான் எப்போதுமே கீழே வைக்க மாட்டேன், எனக்கு கீழே வச்சா அவ்வளோவா பிடிக்காது. வரும்போது என் ஹஸ்பண்டோட தம்பி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. செலிப்ரேஷனுக்கு பார்ட்டி எல்லாம் வேணும்ல, அந்த மாதிரி அவங்க வாங்கி கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், குர்குரே லேஸ் இதெல்லாம் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. நான் ஒரே ஒரு மாசா வாங்கினேன். பாப்பாவுக்கு மாசான்னா ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு மாசாக்கும் தாத்தா என்னோட அப்பாவுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்கு. நிறைய ஒரு மாதிரி அந்த பாசமலர்னு சொல்கிற மாதிரி ரிலேஷன். தேஜுவை பொறுத்தளவுக்கு மாசா அப்படின்னாவே தாத்தா வீட்டில் தான் இருக்குது, தாத்தா வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் அவளுக்கு மைண்டில் இருக்கும். எங்கள் கிட்ட கேட்குறாலோ இல்லையோ, ஒருவேளை ஜூஸ் குடித்தா அப்படின்னாவே அது தாத்தா தான்.
மாசா எங்கே இருக்குன்னு கேட்டால் தாத்தா வீட்டில் இருக்குது அப்படி தான் சொல்லுவா. வாங்கிட்டு வந்திருக்கேன், குடிக்கணும். வயிறு ஒரு மாதிரி எரியுது, ரொம்ப லேட் ஆகுதுல்ல, சாப்பிடல மார்னிங். நான் கொஞ்சம் குடிச்சிட்டு பாப்பா வந்து செங்கல்கால் வாசலுக்கு தான் காலையில் கூட்டிகிட்டு போனாங்க, நாங்கள் கோவில் போகணுங்கிறதுக்காண்டி. குளிச்சுட்டு நாங்கள் வந்த உடனே பாப்பாவை அங்கே அனுப்பி விட்டுட்டேன். ஏன்னா என்னை ரெடியாக விட மாட்டா, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு. இன்னைக்கு ஒரு நாள் கோவிலுக்கு போகணுங்கிற பிஸியில் பாப்பாவுக்கு தலையில் எண்ணெய் வச்சு ஒரு தலை கூட நான் விடல. அப்படி போயிடுச்சு டே. வரும்போது எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனால் இந்த மாசாவை காமிக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, நான் கொஞ்சம் குடிக்கிறேன், பயங்கரமாக வயிறு எரியுது. இப்போதான் வயிறு சூப்பராக இருக்குது. பாதி வச்சுருக்கேன், இருக்குது, ஃபுல்லாலாம் குடிச்சு முடிக்கல. நேத்து வந்து லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, வில்லேஜ் மெம்பருக்கு நான் சாப்பாடு குடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கஞ்சப்படுறீங்களா? இல்ல நீங்க மட்டும் தனியா அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாரி எதுவுமே இல்ல. அப்படி கேட்குறவங்களுக்கும் சரி, என்ன புடிச்சவங்களுக்கும் சரி, அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, நாங்க இந்த மந்த்து தான் தமிழ்நாடு போறோம். நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அந்த நத்தம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். மாசி பெருந்திருவிழான்னு சொல்லி தான் அந்த கட்டவுட்ல எல்லாம் சூப்பரா எழுதியிருப்பாங்க. மாசி மாசத்துல தான் இப்ப கூட எனக்கு தெரியாது தை முடிஞ்சுதா என்னன்னு. ஆனா இன்னும் அந்த மாரியம்மன் கோவில் திருவிழாக்காண்டி காப்பு இன்னும் கட்டல. இனிமேல் தான் கட்டுவாங்க. அம்மா தான் சொன்னாங்க, பிப்ரவரி 27ல திருவிழா நடக்கும்னு. அப்படிங்கும்போது நாங்க பிப்ரவரி 15லேருந்து ஒரு 25 இந்த டேஸ்க்குள்ள நாங்க அங்க போற மாரி பார்க்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். போன டைம் தமிழ்நாடு போனப்போ இந்த மாரி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியும் ட்ரெயினே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு பணம் வேஸ்ட் ஆகி நெறைய பிரச்சனை ஆச்சு. அப்படிங்கும்போது எங்க கையில கண்டிப்பா இப்போ கொஞ்சம் பணம் தேவைப்படுது. வில்லேஜ் மெம்பருக்கு சாப்பாடு குடுக்குறதுல பிரச்சனை இல்ல. ஒரு 5000த்துக்குள்ள முடியுது அப்படின்னாலுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு அது வேணும், இது வேணும்னு அது ஒரு 2 நாள் பிரச்சனையாகும். 1,00,000 சப்ஸ்கிரைபர்ன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல இவங்க பிரச்சனை பண்றதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆகுறதா? அதனால இது இப்போதைக்கு வேண்டாம். பணம் இருக்கும்போது அப்புறம் பார்த்துக்கலாம். தமிழ்நாடு போயிட்டு அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் 2வது மாசத்துலருந்தே கேட்டாங்க, "எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்கன்னு?" அப்படிங்கும்போது அப்பா, அம்மாவையும் ஏமாத்த முடியாது. என்னால இந்த மாரி பணம் இல்ல, என்னால வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா தமிழ்நாடு போணும். எனக்கும் ரொம்ப ஆசை. ரொம்ப நாள் ஆச்சு நான் மாரியம்மன் கோவில் திருவிழாக்கு போகவே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவது இருக்கலாம். 9தோ 10தோ படிக்கும்போது நான் லாஸ்ட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் போகவே இல்ல. சரியா எனக்கு லீவும் கிடைக்காது கம்பெனில வேலை செய்யும்போது. அதனால ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா போணும். நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க தமிழ்நாடு எப்போ போவீங்கன்னு. இந்த மந்த்து தான். ஆனா இன்னும் டிக்கெட் புக் பண்ணல. என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, 15க்கு மேல இல்லாட்டி டேட் 10க்கு அப்புறம் எந்த ட்ரெயின் கிடைச்சாலும் உன்ன நான் கூட்டிட்டு போயிர்றேன். ஆனா நம்ம ட்ரெயின்ல தான் போறோம். பணம் இல்ல, ஃப்ளைட்ல போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாப்பாவ கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது? ட்ரை பண்ணி தான் ஆகணும். சமாளிச்சு தான் ஆகணும். தமிழ்நாடு போணும். இந்த மாசம் தான் போறோம். அதனால தான் என்னால வில்லேஜ் மெம்பர் யாருக்கும் சாப்பாடும் குடுக்க முடியல. சும்மா தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஸ்வீட் வாங்கி குடுத்துக்கிறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க பார்த்துப்பாங்க என்ன பார்ட்டி குடுக்கணும்னு. ஆனா அதிகமா செலவு பண்ணல. தேங்காவ காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, இருங்க காமிக்கிறேன். கொண்டு வரேன். வாங்க போய் எடுக்கலாம். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தேங்காய் பார்க்கும்போது. ஆனா ஐயரு ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருந்தாரு, அப்படியே எடுத்துட்டாரு. இங்க பாருங்க, பேக் சைடு கேமரால காமிக்கிறேன் இருங்க. எப்படி எடுத்துட்டாருன்னு பாருங்க. நல்ல பெருசா இருந்ததுங்க. நான் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன் உங்ககிட்ட காமிக்கணும்னு. சரி இப்படிதான் காமிக்கணும்னு இன்னைக்கு இருந்திருக்கும் போல. இது வந்து வாழைப்பழம். நான் நினச்சிட்டேன் கேமரால பார்க்கவும், ஒருவேளை தேங்காய் நல்லா இல்லாம போயிருச்சோன்னு. அந்த கத்தியில இருந்தது தான் இந்த பிளாக் கலர்ல இருக்குங்களே, அங்க பாருங்க. அந்த கத்தியில இருந்தது. நெறைய பழம்லாம் கட் பண்றாங்க. அது வாஷ் பண்ணாம வச்சிருப்பாங்களோ என்னவோ. தேங்காய். எப்படி இருக்கா பாருங்க பாப்பா. பாப்பாவ இப்படி பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்டா விட்டுட்டு போனேங்கிற மாரி இருந்துச்சு. எப்படி இருக்கா பார்த்தீங்களா? தாத்தா வாங்கி குடுத்தாங்க. தேங்க்ஸ் சொல்லு தாத்தாக்கு. தாத்தாக்கு தேங்க்ஸ் சொல்லு. பயங்கரமா வெக்கப்படுறா. சரி, நான் பாப்பாவை கை கால் எல்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் அவளை நீட் பண்றேன். எப்படி இருக்கா பாத்தீங்கல்ல, அழுகுறா.
செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு டெக்கரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இன்னும் சாப்பிடல. காலையில் என்னோட ஹஸ்பண்டுமே சாப்பிடாம தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க தம்பி ஒருத்தவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்க, அவங்களும் சாப்பிடலையே. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பாப்பாவை குளிச்சு விட்டுட்டேன். குளிச்சு விட்டதுக்கப்புறம் இப்போ விளாண்டுட்டு இருந்தா. ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இனிமேல் தான் சாப்பிடணும். சரி, நான் சாப்பிட்றேன். இன்னைக்கு ஃபுல்லாக பாப்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறா. எப்படி டெக்கரேஷன் பண்ண போகிறோன்னே தெரியல. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவளுக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி விட்டுட்டு தூங்க வைக்கணும். எனக்கு பயங்கரமாக பசிக்குது. ஓகே, நான் சாப்பிட்றேன். பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு. லைவ்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல 1,00,000 சப்ஸ்கிரைபர் எந்த டைமில் ஆகும்னு. அதனால் முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். அந்த கடையில் வாங்கும்போதே சொன்னாங்களாமா, இந்த மாதிரி பலூன்ஸ் வந்து ஒரு டைம் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து ஓட்டையாயிடுச்சு ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னா பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்களாம். அதே மாதிரியே ஒரே ஒரு 0 வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. அதில் காற்று இல்லை. மறுபடியும் தேஜோட அப்பா போயிருக்காங்க வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் கேக்கும் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அவங்க தம்பி தான் உட்காந்து பலூன் எல்லாம் ஊதி முடிச்சு போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து அங்கே பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். டைம் இப்போ 5 மணி ஆக போகுது. பலூன் டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சது. அந்த 0 இருக்குங்கல்ல 100க்கு, அதை வாங்க போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. ஏன்னு கொஞ்சம் கிளைமேட்டை பாருங்களேன். இங்க பாருங்க, மழை வர்ற மாதிரி இருக்கு. வீட்டில் கரண்ட்டும் இல்லை. அதனால தான் வீடியோ கொஞ்சம் இருட்டாக இருந்திருக்கும். 3 மணிலேருந்து இடி இடிச்சுக்கிட்டே இருந்தது. நாங்கள் ரொம்ப பயந்தோம். அதுக்கப்புறம் நல்லா வெளிச்சமாகி கரண்ட்லாம் வந்துச்சு. மறுபடியும் இப்போ கரண்ட் இல்லை. எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோன்னே தெரியல. எல்லார் கையிலையும் ஒவ்வொரு மொபைலை கொடுத்து சுற்றி நிற்க வச்சுட்டு தான் செலிப்ரேட் பண்ணணும். இருமா பார்க்கலாம். பாப்பாவுக்கு இப்போ தான் தலை வாரி விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் இனிமேல் தான் ரெடி ஆகணும். இங்கே பாருங்கள், லன்ச் டைம் 1 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டைம் இப்போ 8 மணி ஆகுது. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க, நாங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ தான் கேக் கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லேட் ஆனனால பாப்பா வேற அழ ஆரம்பிச்சிட்டா. 8, 9 மணி இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது. நீ கட் பண்ணு, நான் கட் பண்ணுன்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு நிற்கிறோம். ஏன்னா பாப்பாவை சமாளிக்கணும். பாப்பா பயப்பட்டாலும் கூட பரவாயில்ல, நானே பயந்தேன். அங்கே பாருங்க, வீடியோ பார்த்தா சிரிப்பாக வருது. ஹஸ்பண்டோட அண்ணா இருக்காங்களா, அவங்க இல்லைனாலும் கூட பிரச்சனை இல்லை. அது தலை மூடாமல் ஒரு மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் கூட செய்கிறேன் பாப்பாவை இடுப்பில் வச்சுக்கிட்டு. அவங்க இருக்காங்க, அதனால் அந்த தலையில் போட்டிருக்க முக்காடு எடுக்கக்கூடாது. அதனால் நான் கட் பண்ணலன்னு சொன்னேன். இவங்கக்கிட்ட முன்னாடியே சொன்னேன், இவங்க அதிகமாக இந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணது இல்லைங்களா, அவங்களோட பர்த்டேவுமே நீங்கள் கட் பண்ணுங்கங்க, உங்களுக்கு புதுசாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டே இருந்தார். அவங்க தான் கட் பண்ணாங்க. அங்க வரேன், இருங்க கொடுங்க. அங்க போறீங்க. कैमरामैन ठीक नहीं। मोर साड़ी बोली भाई செலிப்ரேஷன் பண்ணது வந்து நான், ஹஸ்பண்டு, அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம். முன்னாடி என்னோட ஒரு வீடியோவில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். புதுசாக ஒரு தமிழ் பொண்ணு இந்த மாதிரி ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க, ஜெயா ஈஸ்வர். அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க கூட இன்னொரு அண்ணா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, ஹஸ்பண்டோட அண்ணா, இவ்வளோ தான் இருந்தோம். நான் வந்து யாருக்கும் கேக்
ஊட்டி விடவே இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அண்ணா இருந்தாங்களா, நான் டேபிள் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னா கூட அவங்க வரக்கூடாது. பசங்களாம் எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம தனியாகவே நின்றுட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு ஒரு செம காமெடி காமிக்கிறேன் இருங்க. ஜெயா கூட வந்திருந்த அந்த அண்ணா வந்து வெளியே உட்காந்துருந்தாங்களா, அவங்கள என் ஹஸ்பண்ட் தேடினாரு. இதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு மணி நேரம் செல்ஃபி எடுத்தே கொன்னுட்டாங்க. அதை வந்து நான் எடுக்கல, மறந்துட்டேன். எடுத்திருப்பாங்கன்னு நினச்சி உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு மறந்தாச்சு. கேக் வெட்டி முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் இப்போ ஒரு 11 இருக்கும். இப்போதான் பூஜை பண்ணி முடித்தோம். நேற்று நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பயங்கர சேட்டை. எப்படி நான் பேசும்போது கிண்டல் பண்ணுறான்னு பாருங்க. மேலே இருந்த பலூன் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இங்கே தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. நேற்று வந்திருந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி நைட்டு வீட்டில் தங்கிட்டு காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு நான் பூஜை பண்ணி முடித்தேன். நேற்று இந்த வீடியோக்கு ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நேற்று அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு 9 மணிக்கு மேலே கேக் கட்டி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டாங்களா, 10-11 மணி ஆயிடுச்சு. அந்த டைமில் எடிட் பண்ண முடியாது. அதனால தான் நேற்று அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாங்கள் சாப்பிட போகிறோம்.